கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த நன்னாளிலே வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. எத்தனை பேர் ஜீசஸ் உங்களை சொந்தம் கொண்டாடுறதா ஃபீல் பண்ணுறீங்க? நீ என்னுடையவன், நீ என்னோட ஆள், நீ எனக்கு சொந்தன்ற மாதிரி ஆமென் ஃபீல் பண்ணுறீங்களா? அதை ஃபீல் பண்ணுறோம். அப்படி நம்ம தொலைஞ்சி போகிற ஒரு சூழ்நிலை வந்தால் கூட அடிக்கடி தோணும், நான் ஒரு கிறிஸ்டியன்னா கிறிஸ்துவை உடையவர்கள்னு அர்த்தம். கிறிஸ்துவனும் நம்மளை சும்மா அப்படியே நம்மளை சேர்த்துக்கல, தன் உயிரையே கொடுத்து நம்மை சேர்த்துருக்கிறார். அன்றைக்கி அந்த உயிர் கொடுத்தார்ல, அந்த உயிரை நம்ம இன்னும் கிளைம் பண்ணல. நம்ம உயிராக அவர் உயிரான்னு வரும்போது அவர் உயிர் வந்துடும், நம்ம பொழைச்சிரும். ஆமென் அல்லேலூயா. நம்ம உயிருக்கு எதனா ஒரு ஆபத்து வரும்போது அவர் உயிரை எடுத்துக்கலாம். கொடுத்துட்டார், எடுத்துட்டு நேராக பரலோகம் போயிடலாம். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லானவர் தான் இயேசு. அதனால் மரணம் என்பது கிறிஸ்தவர்களுக்கு தோல்வி அல்ல, அது ஒரு வெற்றியின் சின்னமாய் அமைய போகிறது. என்னை ஆட்கொண்ட இயேசு என்று என் மனதில் எப்பொழுதும் தோன்றிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது சொன்னார், அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 23ஆம் 24ஆம் வசனத்தில், ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதன் நானவன் இந்த ராத்திரி இடத்தில் வந்து நின்று. For there stood by me this night the angel of God whose I am. நான் இன்றைக்கு யாருடையவன்? To whom do I belong? நான் யாருக்கு சொந்தமாய் இருக்கிறேன்? क्योंकि परमेश्वर जिसका मैं हूँ और जिसकी सेवा करता हूँ उसके स्वर्गदूत ने आज रात मेरे पास आकर कहा. अर्थम ना, परमेश्वर यीशु मसीह जिसका मैं हूँ, என்னை ஆட்கொண்ட அவர். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. நம்மளாம் சேர்ந்து பாடலாமா? உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. நம்மளாம் பாடலாமா? என்றும் நன்மைகள் செய்பவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். நம்மளாம் பார்த்து பாடலாமா? டிவி ஸ்கிரீன்ல மனிதர் தோற்றும் போது உம்மில் மகிழ செய்பவரே, மனிதர் தோற்றும் போது தூற்றட்டுமே உம்மில் மகிழ செய்பவரே, அதை தாங்கிடவன் கொடுத்து தயவாய் அணைப்பவரே, அதை தாங்கிட பலன் கொடுத்து தயவாய் அணைப்பவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு. இயேசுவை அப்படியே உயர்த்தி பாடலாமா? யார் என்று நான் அறிவேன். The Lord to whom I belong to. என்னை ஆட்கொண்ட இயேசு, நான் அவருக்கே சொந்தம். யார் என்று நான் அறிவேன். தனிமை வாட்டும் போது, தனியா இருக்கும்போது கூட ஜீசஸ் நம்மளை காப்பாற்றுவார், நம்ம கூட இருப்பார். துணையாய் இருப்பவரே, என் மகனே நீ தனித்தவன் அல்ல, என் மகளே நீ
ஹல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய 4வது மிஷனரி பயணம் போகும்போது அவர் பண்ண தப்பில், யாரோ பண்ண தப்பில் பெரிய கப்பல் அலெக்சாண்ட்ரியா என்று சொல்லுகிற மாபெரும் கார்கோ ஷிப்பில் அவரை பயணம் பட வச்சுட்டாங்க. இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டோரி. இந்த கப்பல் ஈஜிப்ட்லேருந்து ரோம்க்கு கிரெயின் சேர்த்திட்டு போகுது. கோதுமை, அரிசி, பருப்புலாம். பெரிய கப்பல். இந்த பவுலை நாடு கடத்தும்படி 4வது மிஷனரி பயணத்தில் பவுல் கைதியாக்கப்பட்டார். அவரை நாடு கடத்துகிறாங்க. அதாவது அவர் ஜெயிலில் இருக்க போகிறார் ரோமில். மிடில் ஈஸ்டில் உள்ள இஸ்ரேலுக்கு பக்கத்தில் உள்ள டர்க்கியில் வரைக்கும் வந்துட்டு பிறகு அங்கேருந்து அவங்க இந்த அலெக்சாண்ட்ரியா ஷிப் எடுப்பாங்க. அன்றைக்கு கப்பல்லாம் எந்த வகையான என்ஜின் விஷயங்களும் என்ஜினு கிடையாது, மெக்கானிசம் கிடையாது, பெட்ரோல் கிடையாது, டீசல் கிடையாது, கரி இன்ஜின் கிடையாது. பாய் மரத்தில் மூவ் பண்ணுறது, காற்று பிடிச்சிக்கிட்டு காற்றோட ரெசிஸ்டன்ஸில், காற்றோட புஷ்ஷில் போகிறது தான் அந்த காலத்து கப்பல். அந்த மாதிரி ஒரு அலெக்சாண்ட்ரியா என்கிற கப்பலில் ஏற்றிட்டாங்க. கப்பல் மேலே மிஸ்டேக் இல்லை. அவங்க ட்ராவல் ஸ்டார்ட் பண்ண சீசன் சரியான சீசனில். இது வந்து ஏட்ரியாட்டிக் சி என்று சொல்லுவாங்க, ஆதிரியா கப்பல். இந்த சி வந்து ஏஷியாவையும் யூரோப்பையும் கனெக்ட் பண்ணுற ஒரு சி. அந்த சீனுடைய வெதர் சிஸ்டம் வேறு, நிறைய பிரச்சனைகள். பவுல் அந்த கடலில் ஏறக்குறைய 2 முறை ட்ராவல் பண்ணிக்கிறார். ஃபஸ்ட்டு மிஷனரி பயணம் அவர் மிடில் ஈஸ்ட்டில் மட்டும் பண்ணார். செகண்ட் அண்ட் தேர்ட் மிஷனரி பயணம் அவர் யூரோப்புக்கு போனார். அப்போ கப்பலில் போயிருக்கார். பவுல் கிளியராக அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 27ஆம் அதிகாரத்தில் வார்ன் பண்ணார். இந்த ட்ராவல் நமக்கு வேண்டாம், நம்ம நின்றுருவோம், வின்டரை முடிச்சுட்டு போகும்போது. அந்த காலத்தில் பவுலை மட்டும் இல்லை, அந்த கப்பலையை நடத்தின அந்த நூற்றுக்கு அதிபதி செஞ்சுரியன் ஜூலியஸ், யூலியூ என்று தமிழில் சொல்லுகிற அந்த செஞ்சுரியன் ப்ரொசீட் அப்படின்னு கப்பலுக்கு ஃப்ளாக் காட்டி கிளம்ப வச்சுட்டாருங்க. கப்பலோட ஓனரும் அந்த கப்பலில் இருக்கார், கப்பலோட மாலுமி அந்த கப்பலில் இருக்கார். பவுலோடு கூட 276 பேர் அந்த ஷிப்பில் இருக்காங்க. நிறைய கார்கோ இருக்குது. அந்த கப்பல் கொஞ்சம் தூரம் கடந்து போகும்போதே ஃபியூ ஹவர்ஸ்லேயே தென்றல் காற்று வீசுதுன்னு கிளம்புனாங்க. ஆனால் யூரோக்ளித்தோன் என்று சொல்லுகிற மாபெரும் கடுங்காற்று அந்த கப்பலின் மீது மோதினர். அந்த கப்பலோட திசையே திருப்பி வித்துருச்சு. பொதுவாக இந்த காலத்து ட்ராவல் மாத்திரம் இல்லை, அந்த காலத்து ட்ராவலாக இருந்தாலும், அது ஏரோப்ளைன் ட்ராவலாக இருந்தாலும், கப்பல் வழியாக போகிற ட்ராவலாக இருந்தாலும் கோஸ்டல் லைன்லேயே போக பார்ப்பாங்க. அதாவது கண்ணில் பார்த்தா நிலம் தெரியணும். ஏதாவது ஒரு ஆபத்துனா டக்குன்னு எங்கே போயிடலாம், நிலத்தில் போயிடலாம். கப்பல் உடஞ்சிச்சின்னா கூட எங்கே ஓடிடலாம், நிலத்துக்கு தப்பிச்சு ஓடுற மாதிரி, நீந்திக்கிட்டு போகிற மாதிரி தான் ட்ராவல் பண்ணுவாங்க. ரொம்ப ஆழமான கப்பலாக இருந்தால் போக முடியாது. இது பொதுவாக இது கார்கோ ஷிப்புன்றதுனால கூடுமான அளவுக்கு ஆழத்தில் தான் போகணும். இங்கே வந்தால் கரை தட்டிடும். இப்படியும் பார்க்கணும், கோஸ்டல்லையும் பார்க்கணும். அப்படி போகும் இந்த யூரோக்ளித்தோன் என்கிற காற்று, இந்த சூறாவளி காற்று ரொம்ப கொடுமையான காற்று. பல மெர்ச்சன்ட்ஸ் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த காற்றில் போய் ஷிப் ரெக் ஆகிடும், அந்த கப்பல் உடஞ்சிரும். அதனால தான் பொதுவாக வின்டர் சீசனில் இந்த ஏட்ரியாட்டிக் சீயில் ட்ராவல் பண்ண மாட்டாங்க. ஆனால் 27ஆம் அதிகாரத்தில் ட்ராவல் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் அவங்க சேவ் பண்ண போகிற இந்த வே ஹேவன்ஸ், இந்த நல்ல துறைமுகம் என்கிற இந்த இடம் அவங்களுக்கு என்ஜாய் பண்ண முடியாதுங்க. ஒரு வாரம் பொழிச்சம் பண்ணோம்னா யூரோப் போயிடலாம், அங்கே நல்லா என்ஜாய் பண்ணலாம், அங்கே ரெஸ்ட் விட்டுக்கலாம், இங்கே வேண்டான்னு சொல்லி கிளம்பி போயிட்டாங்க. கிளம்பி போகும்போது யூரோக்ளித்தோனோட அட்டாக்கு. பவுல் அப்போஸ்தலன் கூட அவர் தனியாக இல்லை, அவருக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த ஃபீலிக்ஸாக இருக்கட்டும், அவருக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த ஃபெஸ்டஸாக இருக்கட்டும், அவருக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த அகிரிப்பா ராஜா இருக்கட்டும், அவங்க 3 பேர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க. இவர் ஒரு தப்பும் பண்ண மாதிரி எங்களுக்கு தெரில, யூதர்கள் தான் இவங்க மேலே குற்றம் சாட்டுறாங்க, நாங்களே ரிலீஸ் பண்ணுவோம், ஆனால் இவர் ரோமனாக இருக்கிறபடினால், ரோமன் சிட்டிசனும் கூட. பவுல் ஒரே டைமில் யூதன், ஒரே டைமில் ரோமன் சிட்டிசனாக இருக்கிறதுனால ராயனுக்கு அபயமிட்டார். தன்னோட கேஸ் சீசர் தான் விசாரிக்கணும், அபயமிட்டார். அதனால் இவரை நாங்கள் அனுப்புகிறோம் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலனை அனுப்பும்போது சொன்னாங்க, இவரை ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணுங்கள், இவர் போகிறோடலாம் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணப்பட வேண்டும் என்று சொல்ல பவுல் மட்டும் தனியாக போகலங்க. பவுல் கூட டாக்டர் லூக் ட்ராவல் பண்ணுறார் அந்த 276 பேர் கப்பலில். அரிஸ்டக்கஸ் என்று சொல்கிற ஒரு வெள்ளைக்காரனும் ட்ராவல் பண்ணுறார். ஸோ பவுல் தனியாக இல்லை, இவங்கெல்லாம் சேர்ந்து போன இந்த கப்பல் தான் இடிபாடுகள், சிக்கல்கள், யூரோக்ளித்தோன்கிட்ட மாட்டிக்கிட்டு 14 நாட்கள் பகலும் தெரியல, இரவும் தெரியல, சூரியனும் தெரியல, நட்சத்திரமும் தெரியல. 14 நாள்
இந்த சூறாவளி காற்றுகளை பற்றி நான் சொல்லணுன்னா, இந்த காற்றுலாம் எங்கே இருக்குதுன்னு வானிலை அறிக்கை மையம் சொல்லணுன்னா, பே ஆஃப் பெங்காலில், இந்தியன் ஓஷனில், கடலில் சொல்லுவாங்க குறைந்த காற்றழுத்த மையம் இருக்குது. அதனால் என்ன உருவாக வாய்ப்பு இருக்குது, புயலின் சின்னம் இருக்குது. உடனடியாக மீனவர்கள் மீன் பிடிக்க போகக்கூடாது. ஏன், இந்த புயல் சும்மா கடக்கும் நம்ம பக்கம், இந்தியன் ஓஷன்லேருந்து பே ஆஃப் பெங்கால் நோக்கி அப்படி கடக்கும் போகுதுல, அரேபியன் சீல அப்படி போகிறது போகிற வழியிலே நம்மளை எல்லாம் வேட்டையாடிட்டு போயிடும். வீடு இருக்காது, ஷெட்டு இருக்காது, போகிற வழியிலே. அப்படியே ஆபத்துனா அது உருவாகிற இடத்துல ஒருத்தன் மாட்டிக்கிட்டான்னா அவன் நிலை என்னவாக இருக்கும், அது சுற்றி வர இடத்துல. அதனால தான் கடலில் புயல் வரும்போது பயம். அது போக போகிறதில்ல, அது அங்கே தான் இருக்க போகுது. போகிறது நம்ம தப்பிச்சு போக முடியாது, நம்ம உள்ளே மாட்டிக்கிட்டோமே. அது சுத்தல என்ன பண்ணோம், எத்தனை கிலோமீட்டர் மையத்தில் சுத்தம்னு தெரியாது. ஆமேன். அப்பேற்பட்ட ஒரு யூரோ கிளித்தோனில் தான் பவுல் மாட்டிட்டு இருக்கிறார். 276 பேர், 14 நாட்கள் சூரியனும் தென்படவில்லை, சந்திரனும் தென்படவில்லை. அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்களா, அந்த கப்பலில் உள்ள பாயெல்லாம் இறக்கி கட்டிடுவாங்க. யூரோ கிளித்தோனே நீ எங்கே கூட்டு போறியோ கூட்டு போ, உன் வழிக்கு நாங்கள் வரோம், உன்னை எதிர்த்தவனோ உடஞ்சிருவோம், நீ சுற்ற விட்றியா உங்களோட சேர்ந்து சுற்றுறோம், நீ சுற்றிட்டு எங்கன்னா கரை பக்கம் தள்ளிட்டியனா அந்த கரை பக்கம் நாங்கள் போயிடும் அப்படின்ட்டு 14 நாட்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். கப்பல் மாலுமி பயந்து போயிட்டார், செஞ்சுரியன் பயந்து போயிட்டார். ஈஜிப்ட்லேருந்து வந்த எல்லா கார்கோவையும் தூக்கி தண்ணியில் போட்டாங்க. ஏன்னா வெயிட்டோட சுற்றினானாகும், உடஞ்சிரும், எடுத்து போட்டாங்க. கப்பலுடைய தடவாளங்களை கூட எடுத்து போட்டாங்க. கப்பலுக்கு என்னென்னலாம் ஸ்பேர் போட்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து போட்டாங்க. நிர்கதியாக 276 பேர் நிற்கும்போது 14ஆம் நாள் முடிந்த பிறகு சூழ்நிலை மாறல. பவுல் எழுந்து பேசுகிறாரு. நான் சொல்கிறத நீங்கள் ஏற்கனவே கேட்டிருக்கணும், நீங்கள் கேட்காம போயிட்டீங்க. இப்பயும் ஒன்றும் இல்லை, என்னை ஆட்கொண்டவர் உங்களை காப்பாற்றுவார் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. நான் யோசிச்சு பார்க்குறேன், அப்பா இந்த இயேசு 14 நாள் பகல்னு தெரியாத இரவும் தெரியாத சுற்றி கொண்டிருக்க இந்த சூறாவளிக்கு நடுவில் கூட வந்து ஒரு மனுஷங்களை பேசுவார்னா, உன் பிரச்சனை என்ன மகனே அவ்வளோ பெரிதா, இயேசுவால் வந்து காப்பாற்ற முடியாத அளவுக்கு அவர் உலக ரட்சகர், உன்னையும் காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. அதுதான் இந்த பாட்டு, என்னை ஆட்கொண்ட இயேசு. எத்தனை பேர் நீங்கள் ஜீசஸ் விட்டு கொடுக்க போகிறீங்க, கடலில் கூட வந்து காப்பாற்றுவார். நீங்கள் ஜீசஸை எவ்வளோ நாள் விசுவாசிக்காமல் அப்படியே ஏனோ தானோ இருந்தீங்கன்னா கூட, இயேசுவே என்னை காப்பாற்றுனா உங்களை காப்பாற்றி யூரோ கிளித்தோன்கிட்ட இருந்தோம் காப்பாற்ற வல்லவராக இருக்கிறேன். ஹல்லேலூயா. என்னை ஆட்கொண்ட இயேசுனுடைய பவரை பற்றி என்னால் நிறைய சாட்சி சொல்ல முடியும். நிறைய சாட்சிகள் சொல்ல முடியாத அளவுக்கு கூட நம்மளை காப்பாற்றிருப்பார். வெளியில் கூட சொல்ல முடியாது, அந்தளவுக்கு ஆபத்தில் இருந்து காப்பாற்றிருப்பார். இதை தான் பவுல் அதை சொல்கிறார். அந்த வசனத்தை நம்ம ஒரு முறை படிச்சிடலாம் பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் அவர் இதை சொல்கிறார். ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் படிங்கம்மா, நான் சேவிக்கிறோமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று அப்படின்னு 14 நாள். தட் மோமெண்ட், பல நேரத்தில் இந்த மோமெண்ட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம பெற்ற தாய் தந்தை கூட இருக்க மாட்டாங்க. we will be left with ourselves. நம்ம மட்டும்தான், நம்மளை யாராலையும் காப்பாற்ற முடியாது. உங்களை நீங்கள் மட்டும்தான்ற சூழ்நிலை பல முறை மனிதனுக்கு வரும். இவ்வளவு நாள் வரவில்லை என்றாலும் ஒரு நாள் கண்டிப்பாக வரும். ஹல்லேலூயா. கண்ணு தெரியலன்னா என்ன பண்ணுவீங்க? ஆனால் இருக்கிறீங்களே, கை கால்கள் செயலிழந்து போனால் என்ன பண்ணுவீங்க? யார் தான் வரணும் உதவிக்கு? இப்போ ஆட்கொள்ள விடலாமா அவரை? நம்மளை ஆட்கொண்டவர்னு ஒருத்தர் இருந்தார்னா, இந்த கண்ணு வேலை செய்யலைனாலும் இந்த கண்ணுக்காக அந்த கண் வேலை செய்யும். உலகத்தில் எல்லாருமே ஏஐயை நம்புகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, ஒரு நாள் ஏஐ வந்துடும், என் கைக்கு பதில் அது கையை கொடுக்கும், என் காலுக்கு பதில் அது காலை கொடுக்கும், என் தலைக்கு பதில் அது தலையை கொடுக்கும், என் உயிருக்கு பதில் அது உயிரை கொடுக்கும். வருமா ஏஐ? அப்படி ஒன்று இருக்குதா? இன்றைக்கு இயேசு உங்களை ஆட்கொள்ள வருகிறார், உங்கள் ஆபத்திலும் கூட. பாடலாமா? மனிதர் தூற்றும் போது உம்மில் மகிழ செய்பவரே. நீங்க தான் பாட போறீங்க உங்களை ஆட்கொண்ட இயேசுவை பற்றி. உம்மில் மகிழ செய்பவரே, அதை தாங்கிடவன் கொடுத்து தயவாய் அணைப்பவரே.
அப்படிலாம் தியானம் பண்ணிகிட்டு இருந்தேன். நிறைய மலரும் நினைவுகள். எந்த அளவுக்கு அவர் என்னை சொந்தம் கொண்டாடலைன்னா என்னை உயிராக வச்சுருக்கார். ஒரு கனவு கண்டேன். அந்த கனவில் 2 ஏரோப்ளேனு ஒன்று லவ் பண்ணுது. ஒரு ஏரோப்ளேன் வந்து ஆம்பளை ஏரோப்ளேன், பெரிய ராட்சஸ் ஏரோப்ளேன். இன்னொரு ஏரோப்ளேன் வந்து பொம்பளை ஏரோப்ளேன். ரெண்டும் ஒன்று ரொம்ப நேசிக்குது, உயிரே வச்சிருக்குது. ஆனால் ஒன்றுக்கிட்ட ஒன்று வந்தால் உடஞ்சிக்கும். ஒன்று தொடணும்னு நினைக்குது. தொட்டானா ஏரோப்ளேன் தெரியுமா, எரிஞ்சிரும், வெடிஞ்சிரும். ரெண்டும் ஃபியூவல் ஃபில்டாக இருக்குது. ஒன்று பார்த்துக்க தான் முடியுது, ஒன்று பார்த்துக்க தான் முடியுது. அன்பு செலுத்த நினச்சா கூட ஆபத்து. ஒரு ஏரோப்ளேனும் இன்னொரு ஏரோப்ளேனும் சண்டை போட்டுக்குது. சண்டையில் லேசாக போய் ரக்கையில் தான் முட்டிக்குது. பெரிய சேதம், ரிப்பேர் பண்ண முடியல. அது உள்ள உட்காந்துக்கிறவங்களாம் குலுக்கி எடுத்துடுது. நாங்கள் 2 பேரும் ஒருத்தர் தான் நேசிக்கிறோம்னு சொல்லி கிட்ட போனாலும் உள்ள உட்காந்துக்கிறவங்க நிலைமை என்ன, குலுக்கிடுது. ஜனங்கள்லாம் சொல்கிறாங்க, ஏரோப்ளேனு நீ உன் வழியை பார்த்து போ, நீ உன் வழியை, நீங்கள் 2 பேர் வாழ்க்கையில் சேரவே முடியாது. நீ யாருக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, அதுவும் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. ஹெல்ப் பண்ணாலும் ஆபத்து, சண்டை போட்டாலும் பிரித்து விட்டுறாங்க. அதுங்க அப்படியே மனது ரொம்ப நொந்து போகுது. நீ ஹெல்ப் பண்ண போனாலும் உன் கூட இருக்கிறவங்க கதை காலி, நீ சண்டை போட போனாலும் உன் கூட. ஒரே குழப்பமான ஒரு கனவாக இருக்குது. என்னடா இது, ஏரோப்ளைன் போய் ஏரோப்ளைனை லவ் பண்ணுது. ஆமேன். அப்படி தாங்க மனுஷன் கூட, என் கனவுல தோணும் மனுஷன் கூட நேசிக்கலான்னு போகிறான், பெரிய பிரச்சனையில் லேண்ட் ஆகிறான், ஹெல்ப்பே பண்ண முடியாத அளவுக்கு பெரும் ஆபத்தில் மாட்டிக்கிறான். சண்டை போடலான்னு போகிறான், மாபெரும் ஆபத்தில் போகிறான். அந்த ஏரோப்ளேன் எப்படி உடஞ்சி சின்ன பின்னமாக இருக்கும், அப்படி தான் மனிதர்கள் உறவுகளில் பாடுபடுறாங்கன்னு ஆண்டவர் என் மனசில் பேசினார். எப்படி தான் ஆண்டவரே, அப்பா ஒரு ஏரோப்ளேனையும் ஒரு நல்ல பைலட் இயக்கணும். ஒரு நல்ல பைலட் இயக்குனார்னா அந்த ஏரோப்ளைனை, இந்த ஏரோப்ளைனு தொட்டா கூட உடையாத அளவுக்கு அவங்க 2 பேரும் இயக்கிப்பாங்க. மேலே உள்ள ஏரோப்ளைன் கீழே உள்ள ஏரோப்ளைனுக்கு ஃபியூவல் போடும். யார் தான் ஆப்ரேட் பண்ணோம், 2 பைலட் ஆப்ரேட் பண்ணுவாங்க. மேலே உள்ள ஏரோப்ளைன் கீழே உள்ள ஏரோப்ளைனை தூக்கிட்டு கூட போவோம், பைலட் ஆப்ரேட் பண்ணுவாங்க. அந்த பைலட் தான்ப்பா நான் அப்படின்னாரு. அப்போ தான் இந்த பாட்டோட அர்த்தம் எனக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. என்னை ஆட்கொண்டார். என் மகனே, உறவுகள் இருக்கிறது, வேலை இருக்கிறது, பணம் இருக்கிறது, பொருள் இருக்கிறது, நண்பர்கள் இருக்கிறார்கள், என்னை நேசிக்கிறார்கள் இருக்கிறார்கள் என்று எந்த அளவுக்கு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆபத்து தான். உங்களையும் என்னையும் ஆட்கொண்டதான் இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா, பாசத்தினால் பட்ட பாடுகள், தியாகத்தினால் பட்ட பாடுகள், கோபத்தினால் பட்ட பாடுகள் இருந்து இன்னும் அதில் மீண்டே வரல. நமக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, நம்மை ஆட்கொள்ள போகிறவர்களும் யாரும் இல்லை. நம்ம யாராலும் ஆட்கொள்ள முடியாது. எப்படி இது ஒரு தனி விமானமோ அது ஒரு தனி விமானமோ, அப்படி தான் ஒரு மனிதர்களும் ஒரு ஆள் இன்னொருவருக்கு உதவி செய்ய முடியாது, இன்னொரு இன்னொருக்கு உதவி செய்ய முடியாது. ஆட்கொள்ள ஒருவர் தேவை, அவர்தான் இயேசு. யூ நீட் டு ஹேவ் என்கவுண்டர் வித் ஜீசஸ் டுடே. இவ்வளோ நாள் ஜீசஸ் சும்மா ஒரு கடவுளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கிறிஸ்டியன்னு, அவர் ஒரு சாமின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் ஆழமாக வாங்க. அவர் தான் என்னுடையவர், நான் அவருடையவன். அல்லேலூயா. தனிமை நம் துணையா பாடலாமா? மகனே தனிமை வாட்டும் போது நல் துணையாய் இருப்பவரே, உம்மாவினால் தேற்றி அபிஷேகம் செய்பவரே,
நீங்கள் யார்? உங்களை ஏன் இயேசு ஆட்கொண்டார்? நம்மளையும் கேள்வி கேட்டுக்கலாம். நான் யார்? என்னையா இயேசு ஆட்கொண்டார்? பிரதர் நீங்கள் யார்? உங்களையா இயேசு ஆட்கொண்டார்? அவர் உங்களை ஆட்கொண்டதுக்கு ஹாப்பியாக உட்காந்து பாடின்னு இருக்கிறீங்க. உங்களை அவர் கையில் விட்டு கொடுத்துட்டு நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறீங்க. யார் அவர் இயேசு அப்படின்னு நீங்கள் பவுல்கிட்ட கேட்டிங்கன்னா, ஹே பால், ஹவு டிட் யூ பிலாங் டு ஜீசஸ்? ஹவு டிட் திஸ் ஹேப்பன்? எப்படி ஆச்சு அப்படின்னா பவுல் நான் சொல்லுவாரான், ஏய் ஜீசஸ் இருக்காரு, என்னை ஃபிசிக்கலாகவும் ஜெயிச்சிட்டாரு, என்னை மென்டலாகவும் ஜெயிச்சிட்டாரு, இமோஷ்னலாகவும் ஜெயிச்சிட்டாரு, ஸ்பிரிச்சுவலாகவும். ஜீசஸ் ஃபிசிக்கலாக ஸ்ட்ராங்கா? ஏங்க உங்கள் ஜீசஸே சிலுவையில் அரைஞ்சி தொங்க விட்ருக்காங்க, அவர் ஃபிசிக்கலாக ஸ்ட்ராங்கா? அப்படியா? ஜீசஸ் ஃபிசிக்கலாக ஸ்ட்ராங்கா இருப்பாரா? நம்மளோட இருப்பாரா? எங்கன்னா பைபிளில் 4 சுவிசேஷத்தில் இயேசு முதுகுவலியில் கஷ்டப்பட்டார் இருந்துச்சா? இருந்தால் எழுதிட்டு இருப்பாங்க. முக்கியமானதை எழுதிட்டாங்க. கண்டிப்பாக நம்ம இருப்பாங்க. இயேசுக்கு பசி உண்டாயிட்டுன்னு கூட எழுதினாங்க. இயேசுக்கு முதுகுவலியில் கஷ்டப்பட்டார்னு எழுதியிருப்பாங்க. அப்போ நான் ஜீசஸ்க்கு என்ன இல்லை சொல்லுங்கள்? முதுகுவலி. வெரி குட். இயேசு வயிறு வலியில் அவதப்பட்டார். எத்தனை பேருக்கு வயிறு வலி வந்திருக்கு? ஏறக்குறை எல்லாரும் கை தூக்குவோம். இயேசுக்கு வந்ததில்லை, வரப்போகிறதும் இல்லை. அவர் வயிறு வலியை ஜெயிப்பார். இப்போ சொல்லுங்கள், ஜீசஸ் ஃபிசிக்கலாக ஸ்ட்ராங்கா? நமக்கும் ஜீசஸ்க்கும் ஒரு காம்பேக்ட் வைப்போம். நம்ம அவர்கிட்ட கூட போக முடியாது. ஜீசஸை நான் தள்ளுறேன், ஜீசஸ் என்ன தள்ளுறாருன்னு வச்சுப்போம். எக்ஸாம்பிளுக்கு நான் தள்ளிடுவேனா? அவர் விட்டு வேணால் கொடுப்பார். தள்ளிட்டு போடா, இந்த பசங்க குழந்தைங்க நம்மளை தள்ளுருவாங்க, நம்ம வேணும்னே விழுற மாதிரி ஆக்ட் பண்ணுவோமே, அந்த மாதிரி என்ன பண்ணுவோம்? தள்ள முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலை நடந்தது. இன்றைக்கு என்னை ஆட்கொண்ட இயேசுன்னு பாடினாரே இந்த பவுல், இவர் பவுல் கிடையாது. அதுக்கு முன்னாடி ஒரு சவுல். இந்த சவுலாக இருக்கும்போது என்ன நினச்சார், ஏது நினச்சாருன்னு தெரில, என்ன வைராக்கியம் தெரில. தன்னுடைய மதத்து மேலே ரொம்ப பக்தி வைராக்கியம், தான் ஜாதி மேலே பக்தி வைராக்கியம் ஆரம்பித்தார். நம்ம பெரிய ஆள் ஆகணும், அதனால் ஃபைட் பண்ணுவோம், இந்த கிறிஸ்டியன்ஸ் கூட மோதினாருங்க. ஆமீன். நிறைய ஜாதி அவருக்கு வெறி, அதனால் யார் கூட மோதினார்? கிறிஸ்டியன். தன்னுடைய பழைய மதத்து மேலே வெறி, அதனால் யார் கூட மோதினார்? அந்த மாதிரி இருந்து யார் கூடனாலும் மோதலாம், ஆனால் யார் கூட மோத முடியாது? ஜீசஸ் கூட மோத முடியாது. இப்படி மோதின அவர் எருசலேமில் நின்று கிறிஸ்டியன்ஸ் கூட மோதினார். மோடிட்டு ஸ்தேவான் என்று சொல்கிற ஒருத்தனை கொண்டே குளிச்சார், சாகை அடிச்சிட்டார். இது 7ஆம் அதிகாரம் அப்போஸ்தலரில் படிக்கிறோம். சாகை அடிச்சிட்டார் இந்த சவுல் செத்தே போயிட்டான். இந்த 71 பேர் செனகரிப்பில் இருப்பாங்களா, அதில் ஒரு ஆளாக இருந்து மெயின் பர்சனாக நின்று கிறிஸ்டியன்ஸை கல்லெறிஞ்சு கொல்லணும் அப்படின்ற ஒரு சட்டத்தை ஏற்றி முதல் கிறிஸ்டியனை கல்லெறிஞ்சு கொண்டார். அவர் பேர் ஸ்தேவான். முதல் கிறிஸ்டியனை சிலுவையில் சாவடிச்சாங்க. அது வேற யாரும் இல்லை, இயேசு உயிர் தெழுந்துட்டார். ஆனால் ஸ்தேவான் இரத்த சாட்சியாக மரித்தார். ஸ்தேவான் இன்னும் உயிர் தெழல, இன்னைக்கு வரைக்கும் உயிர் தெழல. அப்போ பழி யார் மேலே வந்திருக்கு? சவுல் மேலே. சவுல் மேலே பழி போட முடியாது, ஏன்னா பிரதான ஆசாரியரே கொடுத்துருக்காரு. சவுலுக்கு ஃபுல் அத்தாரிட்டி, சாகடிக்கலாம். கிறிஸ்டியன்ஸுன்றது ஒரு கேன்சர் மாதிரி உள்ள சமுதாயத்தில் வருது, சாகடிக்கலாம்னு கொடுத்துருக்காங்க. அந்த தைரியத்தில் முதல் முறை எருசலேமிலிருந்து தமஸ்குவுக்கு போகிறான். 3 நாள் பயண தூரம் புறப்பட்டு போகிறான். தமஸ்குவின் வாசலில் வரும்பொழுது வசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம், சவுல் என்பவர் 1ஆம் வசனம், இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியனிடத்துக்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீகளையாகிலும் நான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வர முடியும், தமஸ்குவில் உள்ள ஜெபாலயங்களுக்கு நிறுவனங்களை எழுதி வாங்கி கொண்டான். பிளான் என்னன்னா, நான் போவேன், கட்டி தூக்கிட்டு வந்து இங்கே போட்டுருவேன், எனக்கு ஒரு டீம் இருக்குது, அவங்க கல் எறிஞ்சு கொண்டுருவாங்க. இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீகள். இவர் தாங்க சவுல். அவர் தாங்க இப்போ பாடினார், என்னை ஆட்கொண்ட இயேசு. என்ன நடந்துச்சின்னு பார்ப்போமா? எப்படி இயேசு சவுலை ஆட்கொண்டார்னு பைபிள் அப்படியே படிக்கலாம். நான் கதையாக உங்களுக்கு சொல்லிடுவேன், நீங்களும் கதை கேட்டு போயிடுவீங்க. ஆனால் பைபிள் படிக்கும்போது அது மனதில் ஏறும், ரியலாக ஏறும். படிக்கலாமா? 3ஆம் வசனம், அவன் அப்போஸ்தலர் 9:3, அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவிலே சமைக்கும் போது சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றிலும் பிரகாசித்து. இந்த சவுல் ஜெருசலேமிலிருந்து சிரியாவுக்கு போகிறார். இஸ்ரேலிருந்து சிரியாவுக்கு போகிறார். சிரியானுடைய தலைநகரம் டமாஸ்கஸ், இஸ்ரேலோட தலைநகரம் ஜெருசலம். ஜெருசலேமில் எல்லாரையும் அடிச்சிட்டாராம், அரெஸ்ட் பண்ணிட்டாராம், எல்லாம் ஓடிட்டாங்களாம். இப்போ ஓடினவங்க தமஸ்குவில் இருக்கிறாங்களாம், அங்கேயும் போகிறார், பவர்ஃபுல்லாக போகிறார். போகும்பொழுது
படிக்கலாமா? சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றிலும் பிரகாசித்தது. இப்போ கரெக்டா? ஒளி பிரகாசிக்கிறது. அவன் தரையிலே விழுந்தான். he fell. அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். the question is directed to Saul. சவுலே சவுலே. பேர் கரெக்டாக இருக்கு. இந்த இடத்துல நின்று ஒரு பிரதரை பேரை சொல்லி நான் சொன்னேன்னா அந்த பிரதர் தான் என்ன பண்ணுவார்? ரெஸ்பாண்ட் பண்ணுவார். கூட பெரும் படைகள் இருக்கிறது, தன்னை சுற்றிலும் அவங்களுடைய பர்சனல் ப்ரொடெக்டிவ் கார்ட்ஸ் இருக்காங்க. ஆனால் என்ன, யாருக்கு அட்ரஸ் பண்ணுறாரு? வானத்திலேருந்து சவுண்டு, சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறா? இந்த சவுல் என்ன இருக்கார்? இப்போ விழுந்துட்டாராம். என்ன பண்ணிட்டாரு? கரெக்டாக தானே சொல்லுது. அவன் தரையிலே விழுந்தா. படிங்க. அவன் தரையிலே அவன் தரையிலே அவன் தரையிலே வானத்திலிருந்து பிரகாசித்தது ஒளி, விழுந்தது சவுல். இப்போ எனக்குள்ள ஒன்று தோணுது. ஜீசஸ் தன்னுடைய ஃபிசிக்கல் பவர் மாத்திரம் இல்லாமல் ஸ்பிரிச்சுவல் பவர் கொண்டவராயும் இருக்கிறார். ஜீசஸ் ஹஸ் காட் சூப்பர் நேச்சுரல் பவர். முதலமா பூமியில் இருக்கும்போது 33 வருஷம் வெறும் ஃபிசிக்கலாக இருந்தார். அவர் அடித்தாங்க, வாங்கிக்கினார். இப்போ அவர் உடையவர்களை அடித்தா கூட அவர் வாங்கிக்க மாட்டார். அல்லையா? டைரக்டாக டீலுக்கு வருவார். ஏன் என் ஆளை அடித்த அப்படின்றத விட ஏன் என்ன அடித்த. கிறிஸ்டியன்ஸ் அடிக்க முடியாது. அடிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய யோசிக்க வேண்டியது இருக்குது. ஜீசஸ் ஏன் அவனை அடித்தேன்னு கேட்க போகிறதில்ல, ஏன் என்ன அடித்த. அந்த செய்தி எந்த வாயிலாக எங்கெங்கே எப்படி போனாலும், திருச்சபை மக்களாலும் சரி, உலகத்து மக்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்டியன் அடித்தா ஜீசஸ் ஏன் இந்த கிறிஸ்டியன் அடித்தேன்னு கேட்க மாட்டார். ஏன் என்ன, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? why do you persecute me? துவக்கத்தில் இவன் கிறிஸ்தவர்களை பர்சிக்யூட் பண்ண போகிறான். ஆனால் கிறிஸ்து யாரை பர்சிக்யூட் பண்ணுறதா சொல்கிறாரு? தன்னை. அவனுடைய மிலிட்ரி பவர், அவனுடைய மிலிட்ரி மைட் இந்த கிறிஸ்துக்கு முன்னாடி ஒன்றுமே ஆகலை. அவனோடு கூட இருந்த பாடி கார்ட்ஸால் இவனை கிறிஸ்து கையிலேருந்து காப்பாற்ற முடியவில்லை. அவனுடைய சீறி பாய்கிற தன்மை, அவனோடு கூட சீறி பாய்ந்த குதிரை விழுந்தது கீழே, இவனை தள்ளிவிட்டது. எந்த பலத்தை நம்பி குதித்தோடினானோ அந்த பலமே விழுந்தது. கீழே விழுந்தான். ஆட்கொள்ளுகிறவர் இப்பொழுது கேள்வி கேட்க போகிறார். நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார்? சரியான கேள்வி. நீ யார் சாமி? சாமி, ஆண்டவரே. நம்ம மொழியில் சொன்னான். நான் தான் என்ன பண்ணேன்? கடவுளே சாமி. ஏன்னா சாமி ஏன்னா கீழே உண்டமே, கண்ணு தெரியாமல் போயிடுச்சே. சாமி நீ யார் சாமி? என்னையே மேற்கொண்டியே. நான் வாலிப துடுக்கில் இருக்கிறேன். என் ஃபுல்லாக என்னை சுற்றிலும் மிலிட்ரி பவர் இருக்கு, மிலிட்ரி மைட் இருக்கு. என்னை போல அறிவாளி கிடையாது. கமாலியல் பாதத்தில் இருந்து படித்தவன், பணக்காரன், பெஞ்சமின் கோத்திரத்தான், பரிசேயன், நான் ஒரு யூதன். சிலிசியா நாட்டில் இருந்த தர்சு பட்டணத்தான், ரோமனுக்கு ரோமன், யூதனுக்கு யூதனாக இருக்கிற என்னையே தள்ளி விட்டாயே, நீர் யார்? ஹல்லேலூயா. The encounter starts here. இயேசு பவுலை சந்திக்கிறார். ஹல்லேலூயா. அதற்கு அவர், கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அப்படி இருங்க. இயேசு நான். இது வரைக்கும் இயேசுவை பவுல் நேரடியாக பார்த்ததில்லை, இந்த சவுல் நேரடியாக பார்த்ததில்லை. இயேசு உடையவர்களைத்தான் பார்த்தான். ஒரே வார்த்தையில் போட்டார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு. சவுளுடைய மனசு ஃபுல்லாக யோசிக்குது. அவங்க ஆளுங்களை தொட்டா யாரை தொட்டதா அர்த்தமா? நானும் அவர் வழியில் சேர்ந்துட்டா. பிரதான ஆசாரியன் கூட போனேன், அவர் பெருசாக என்னை கவனிச்சா மாதிரி தெரில. யூத குலத்துக்கு பக்தி வைராக்கியமாக இருந்தேன், அவங்க என்னை காப்பாற்றின மாதிரி தெரில. இப்படி ஒரு பவர்ஃபுல்லா என்று யோசிக்கிறான். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்றான். த ஃபஸ்ட் என்கவுண்டர். ஒரு நொடியில் அவர்களை சரண்டர் போயிட்டான். நான் என்ன ஆண்டவரே செய்யணும்? wonderful question which could be asked to God. நீங்கள் யார் எவ்வளோ குழப்பமான நிலையில் இருந்தாலும் ஒரு முட்டி போட்டு கையை விரித்து, சாமி நான் இப்போ என்ன பண்ணோன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களை அவரு போல் நடத்துறதுக்கு ஆளே கிடையாது. அந்த 2 ஏரோப்ளைன் கனவுல இடிச்சிக்கிச்சே, பாசத்துலேயும் இடிச்சிச்சு, சண்டையிலையும் இடிச்சிக்கிச்சு, உடஞ்சி போச்சே. ஒரு கேப்டன் உள்ளே போய் அதை சீர் செய்ய முடியும், அதை சரிப்படுத்த முடியும்ன்றது போல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ தோற்றுருந்தாலும் என்னை என்கவுண்டர், என்னை ஆட்கொண்ட இயேசுன்னு அந்த சவுல் சொன்னதை
நீங்கள் கூட சொல்லலாம், நான் என்ன ஆண்டவரே செய்யணுன்னீங்கன்னா சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். எத்தனை பேருக்கு வேணும்? அல்லையா? நம்ம கிறிஸ்டியன்ஸாக தான் இருப்போம். இவ்வளோ நாள் ஆண்டவரே நான் ஒன்று செய்கிறேன், நீ வா எனக்கு சப்போர்ட்டுக்குன்னு சொல்லியிருப்போம். அது ராங், அது அவருக்கு பிடிக்காது. நான் என்ன ஆண்டவரே செய்யணும்? வாட் ஷுட் ஐ டூ? நான் என்ன? திஸ் இஸ் த ரியல் சரண்டர். உண்மையாக என்னை ஆட்கொண்டார் என்பதற்கு அர்த்தம் இதுதான். என்னை ஆட்கொண்டார். உங்களை ஆட்கொள்ள விடுவீங்களா? எத்தனை பேர் ஜீசஸை நம்புறீங்க நிஜமாவே? ஏனோ தானோன்னு வேணாம். நீங்கள் நம்பினா போகிறதுக்கு வழியை உண்டு பண்ணுவார், போவதற்குண்டான வழியை உண்டு பண்ணுவார், நீங்கள் வாழ்வதற்குண்டான வழியை உண்டாக்குவார். வாழ்க்கை பயணத்திலே மேகத்தூணாய் வருபவரே, வாழ்க்கை பயணத்திலே மேகத்தூணாய் வருபவரே, உம் வார்த்தையின் திருவுணவா வலமாய் காப்பவரே, உம் வார்த்தையின் திருவுணவா வலமாய் காப்பவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யாரென்று நான் அறிவேன். என்கவுண்டர் வித் ஜீசஸ்னு ஒரு இமேஜ் இருக்கும், அதை போடுங்க. இப்போ முதல் முறை லைஃப்பில் தன்னை விட ஸ்ட்ராங்காக ஒரு ஆளை பார்த்தான். இவ்வளோ நாள் இவன் கூட யாரும் மோதினதில்லை. ரோமனுக்கு ரோமன், யூதனுக்கு யூதன். நம்ம ஒரு ஆள் கையில் மோதும் போது அவங்க நம்மளோட ஸ்ட்ராங்னா நம்ம தூரம் போயிடுவோம், அவங்க நம்மளை விட வீக்னா நம்ம மேற்கொண்டுருவோம். நம்மளோட ஸ்ட்ராங்கானவங்க கையிலும் மனசளவில் சரண்டர் ஆக மாட்டோம், நம்மளோட வீக்கானவங்க கையிலையும் மனசளவில் சரண்டர் ஆக மாட்டோம். ஏன்னா பயம். இயேசுங்கிற ஒரு தலைவன்கிட்ட மட்டும்தான் அவர் ஸ்ட்ராங்குன்னு தெரிஞ்சு தைரியமாக சரண்டர் ஆகலாம். ஹல்லேலூயா. த ஃபஸ்ட் என்கவுண்டர், ஃபஸ்ட் ஃபியூ வேர்ட்ஸ், and he had the first encounter with Jesus. என்னை ஆட்கொண்டார். இயேசுவுடன் முதல் சந்திப்பு, இயேசுவிடம் தன்னை அர்ப்பணிக்கிறான். ஆமென். அவர் சொன்னது என்ன தெரியுமா? அவன் நடுங்கி திகைத்து என்ன செய்ய சித்தமாக இருக்குன்னு சொல்லுவோம். நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும். Jesus is a God who always plans. எல்லாத்துக்குமே பிளான் பண்ணுவார். அந்த பிளானை நம்ம கையில் சொல்ல மாட்டார். 5 அப்பம் 2 மீன் 5000 பேரை 50 பேராக பந்தி உட்காரும்படி சொன்னார். சீஷர்களுக்கு ஒரே பயம். சாப்பாட்டு லாரியே காணும். இல்லை 5000 பேருக்கு சாப்பாடுனா இதில் தான் வரணும். சாப்பாட்டு லாரியே காணும். சாப்பாட்டு வேணும் காணும். எந்த ஸ்மெல்லும், சாப்பாடு ஸ்மெல்லும் காணும். கண்டிப்பாக 5000 பேருக்கு சமைச்சா கமன்னு ஒன்றுமே இல்லை. 50 பேராக உட்கார சொல்லுகிறாரே, என்ன செய்வோம் என்று யோசித்து கொண்டு இருக்கும்போது 5000 பேருக்கும் ஒருத்தர் பிளான் வச்சுருக்கார். ஏங்க இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற 600 கோடி பேருக்கும் இந்த ஒருத்தர் பிளான் வச்சுருப்பாருங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கும் அவர் பிளான் வச்சுருக்காரு. எல்லாருக்கும் பிளான் வச்சுருக்காரு. பவுலை பார்த்து சொன்னார், யூ கோ, ஐ ஹாவ் அ பிளான் ஃபார் யூ. இன்னைக்கு கர்த்தர் உங்களை ஆட்கொண்டார் என்றால், கர்த்தர் உங்களை ஆட்கொள்ள நீங்கள் விடுவீர்கள் என்றால், ஆண்டவர் சொல்வார், மகனே திங்கக்கிழமை வேலைக்கு போ, நான் உனக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறேன். மகனே நீ பிஸ்னஸ் துவங்கு, நான் உனக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறேன். என் மகனே நீ ஊழியத்துக்கு போ, நான் உனக்கு திட்டத்தை வைத்திருக்கிறேன். நீ புறப்பட்டு போ, நீ போ. ஹல்லேலூயா. நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது எங்கே உனக்கு சொல்லப்படும். when God operates, he will take care. when God rules you, he will take care. when you belong to God, இதில் இந்த செய்தியினுடைய டைட்டிலே the Lord to whom I belong. அதுதான் என்னை ஆட்கொண்ட இயேசு. அதான் அந்த டைட்டில் மறந்துடாதீங்க. the Lord whose I am. இன்னும் சூப்பராக இருக்குது இந்த இங்கிலீஷ். the Lord to whom I belong கூட சொல்லலாம். the Lord whose I am. நான் அவருடையவன். பவுலே நீ ரோமன் அல்லவா, நீ எப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்ட? மகனே நீ கிறிஸ்டியன் இல்லை, நீ எப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்ட? யூ நோ வாட் என்கவுண்டர் யூ ஹேட் வித் ஜீசஸ். உங்களுக்கு தெரியும் நீங்கள் இயேசுவை எந்த இடத்துல சந்தித்தீர்கள் என்று. ஹல்லேலூயா.
இந்த இயேசுக்கும் அவருக்கும் உள்ள உறவு பாதியில் விடலை. குதிரையிலேருந்து கீழே விழும்போது கூட இயேசு அவனை காப்பாற்றினார். குதிரையிலேருந்து விழுகிறான், வேகமாக போனவன் விழுகிறான், கண்களில் குருடாகி விழுகிறான், சூரியனை காட்டிலும் பிரகாசமான ஒளியை பட்டு விழுகிறான். ஆனால் ஒரு இன்ஜுரியும் இல்லை, எழுந்து நடக்கிறான். இஃப் யூ ஃபீல் தட் யூ ஹவ் பீன் டிஃபீட்டட் பை காட், இட் இஸ் குட் ஃபார் யூ. என்னென்னமோ இந்த ஆண்டவர் தோக்கடிச்சிட்ட மாதிரி இருக்குது, இந்த ஜீசஸ் கையில் வந்ததுனால தான் நான் விழுட்டேன் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா அது உன் நல்லதுக்கு தான் மகனே. திரும்பி எழுப்புவார் என்றால் நீ வல்லமையாக எழும்புவாய். உன்னை அவர் ஆட்கொள்ள நீ விட்டு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த ஜீசஸ் இந்த பவுலை ஒரு முறை என்கவுண்டர் பண்ணலையா, 3 முறை வந்து மீட் பண்ணுறார். உங்களை இயேசு ரட்சிக்கும் போது, ஞானஸ்தானம் எடுக்கும் போது பேசிட்டு அப்படியே விட்டு போல, திரும்பவும் திரும்பவும் இயேசு உங்களை சந்திப்பார். எத்தனை பேர் விசுவாசிகள் இயேசு உங்களை சந்திப்பார் என்று? திரும்ப திரும்ப சந்திப்பார். நல்ல நேரத்தில் இல்லை மகனே, கஷ்ட நேரத்தில். இது கஷ்ட நேரம், கண்ணு குருடாயிடுச்சு, கீழே விழுந்துட்டான், ஆனால் இயேசுவனை சந்தித்தார். You will have encounter with Jesus again and again and again and again. ஊழியத்தை செய்து விட்டு போனாலும் கூட திரும்பவும் அழைப்பார் ஊழியத்துக்கு. கிறிஸ்துவத்தை விட்டு மீண்டும் பிரிந்து போனாலும் திரும்பவும் அழைப்பார் கிறிஸ்து உங்களையும் என்னையும். ஹல்லேலூயா. இது குதிரையிலிருந்து விழுந்தது, the first encounter. இரண்டாவது என்னன்னு பார்த்தோம்னா, அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 3-15 படிக்கும்போது எருசலேம் தேவாலயத்துக்கு பவுல் போகிறார். எருசலேம் தேவாலயத்துக்கு 22ஆம் அதிகாரத்துக்கு நம்ம வந்துடலாம், பைபிள் பிரித்து வச்சுக்கலாம். ஃபியூ வேர்சஸ் தான், சில வசனங்கள் தான் படிக்க போகிறோம். அந்த இடத்துல பவுல் எருசலேம் தேவாலயத்தில் இருக்கும்பொழுது பவுல் பேச வேண்டிய நிலைமை வருகிறது. பேசும்போது இந்த ஆலயத்துக்கு வந்து நின்று ஒரு டாக் கொடுக்க வேண்டிய நிலைமை வரும்போது பவுல் இதை பற்றி சொல்லுகிறார். என்னவா, யூதர்கள் கையில் ஜீசஸை பற்றி சொல்லுகிறார். அப்புறம் என்ன சொல்லுகிறார் என்றால் 17ஆம் வசனம், பின்பு நான் எருசலேமுக்கு திரும்பி வந்து தேவாலயத்திலே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் ஞான திருஷ்டி அடைந்து அவரை தரிசித்தேன். அதாவது ஞான திருஷ்டி நீங்கள் யாருன்னா பெற்றிருக்கீங்களான்னு எனக்கு தெரில. ஞான திருஷ்டினா என்னன்னு எனக்கு சொல்லவும் தெரில. இங்கிலீஷ் வசனம் வந்து அதை விஷன் என்று சொல்லுகிறது போல சொல்லுகிறது. ஞான திருஷ்டி. ஆமென். ஹல்லேலூயா. இங்கே பவுலுக்கு செகண்ட் என்கவுண்டரு ஞான திருஷ்டி. ஃபர்ஸ்ட் என்கவுண்டர் டைரக்டாகவே, செகண்ட் என்கவுண்டர் எப்படி ஒரு டிஸ்டர்பன்ஸில் என்ன சொல்கிறாராம், ஞான திருஷ்டி அடைந்து அவர் என்னை நோக்கி, நீ என்னை குறித்து சொல்லும் சாட்சியை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அதனால் நீ தாமதம் பண்ணாமல் சீக்கிரமாக எருசலேமை விட்டு புறப்பட்டு போ என்றார். பாருங்க, இந்த ஜீசஸ் நம்மை ஆட்கொண்ட இயேசு இங்கே போ, அங்கே போவாத, இந்த இடத்த விட்டு போ, இந்த இடத்துல நிற்காத, இந்த வேலை செய்யாத, இந்த வேலை செய், இந்த ஊழியத்தை பண்ணு, இதை பண்ணாத என்று சொல்லுவாராம். ஒரு ஹல்லேலூயா சொல்லாமா? எத்தனை பேர் ஜீசஸ்கள் விட்டு கொடுக்க போறீங்க? நம்மளை கன்ஃபியூஷன்ல வர்றவர் கர்த்தர் அல்ல. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்து. கிறிஸ்டியன்ஸே நீங்க குழம்பிடவே கூடாது. நான் குழம்பிட்டேன் நீங்க சொல்லவே கூடாது. நீங்க குழம்பிட்டீங்கன்னா நீங்களே குழப்பிக்கிட்டீங்கன்ற அர்த்தம். கர்த்தர் நம்மை குழப்ப விடவே மாட்டார். ஞான திருஷ்டி அடைந்திருக்கார், எருசலேமுக்கு வந்திருக்கிறார். பவுலுக்கு ஒரு எண்ணம், நான் தான் பெரிய ஊழியக்கார ஆயிட்டனே, என்னை வந்து அப்போஸ்தலர்களோ எடுத்துட்டாங்களே, ஒன்று பண்ணுவோம், ஜீசஸ் கையில் மோதனா, யூதர்கள் கையிலே மோதலான்னு வந்தாரா என்னன்னு தெரியல. கர்த்தர் சொன்னார், யூ லீவ் திஸ் பிளேஸ், இந்த இடத்தை விட்டு போ, அவர்கள் உன்னை ஏற்றுக்கொள்ள சொல்லுங்க. அவர்கள் உன்னை, நமக்கு ஒரு எண்ணம், நம்மளை எல்லாரும் ஏற்றுக்கணும், எல்லாரும் நல்லவன் சொல்லணும், எல்லாரும் நம்மளை போகணும். இப்போ உங்களுக்கு தான் அந்த வசனம், அவர்கள் உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். என்ன பண்ண போறீங்க? உன் வாழ்நாளே போச்சு. சிலர் தலையில் முடி கொட்டிச்சு, சிலர் தலையில் முடி என்ன கலர் ஆயிடுச்சு, வெள்ளையாயிடுச்சு. ஆமென். இந்த இடத்த விட்டு போ, நிற்காத. செகண்ட் என்கவுண்டரும் போ, ஃபஸ்ட் என்கவுண்டரும் செகண்ட் என்கவுண்டரும் போ. எத்தனை பேர் ஜீசஸ் பேசுறதை கேட்க போறீங்க? பேசுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் மட்டும்தான் எல்லாத்த விட வித்தியாசமாக நம்ம கூட பேசுகிறவர். See, all things are talking with us. எல்லாமே நம்ம கூட பேசுது. அது நமக்கு மட்டும் தான் புரியும் இல்லை? அப்படின்னு நின்று இந்த டிவியை பார்த்தீங்கன்னா, இந்த டிவி உங்கள் கையில் எதனா பேசும். நான் எந்த கம்பெனி தெரியுமா அப்படின்னு கீழே உள்ளதை காட்டும். இந்த ஏசி பேசும், இந்த குழந்தை அழுத அந்த சவுண்டு பேசும். பேசுகிற பாஸ்டர் காதில், பேசுகிற பாஸ்டரோட வார்த்தை காதில் நுழையாது, வேறு ஏதோ பேசும். என்ன அந்த போர்டு ப்ளூவாக இருக்க, அது உங்க கூட பேசிகிட்டு இருக்கோம்.
இது எல்லாத்தையும் காட்டிலும் குழம்பி போன கிணறு போல, கலங்கி போன கிணறு போல இருக்கிற நம் மனதில் இயேசு அதை விட அதிசயமாய் பேசுவார். He knows how to talk with us. வாயை திறந்து தமிழில் பேசினா தான் புரியும்ல, ஜீசஸ்க்கு எப்படியும் நம்ம கூட பேச முடியும். அவரை ஆட்கொள்ள விடுவீங்களா? ஆமேன். செகண்ட் என்கவுண்டர் அது ஆலயத்தில் வச்சு. மூன்றாவது என்கவுண்டர் யூரோக்கிலித்தோன் கடுங்காற்றில் 14 நாள் யாரும் சாப்பிடல, தண்ணி குடிக்கல. பவுலும் சாப்பிடல, தண்ணி குடிக்கல. கூட லூக்கா இருக்கார், கூட அரிஸ்தகு இருக்கார். கப்பல் சேதம், பயங்கரமான சேதம். கப்பலோட ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் உடஞ்சிச்சு. எப்போ மீதி உடஞ்சி தண்ணியில் விழுவோன்னு தெரியல. அப்பொழுது பேசுகிறார், நீ பயப்படாதே. அந்த அதிகாரத்தை எடுத்து நம்ம முடிச்சிடலாமா? 27ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறோமான தேவனுடைய தூதனானவர் இன்று ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று. காட்ஸ் ஏஞ்சல். அன்னைக்கு நைட்டு நம்ம போய் ஏஞ்சி நிற்கலாம். உங்களுக்கு ஆபத்து என்னைக்கோ, எந்த நைட்டோ, அன்னைக்கு ஜீசஸ் வருவார். ஆபத்து காலையில் என்னை நோக்கி கூப்பிடு, நீ என்னை, நான் ஐ மை செல்ஃப் வில் கம். ஆபத்து என் மகனே உன்னை மேற்கொள்ளாது. கன்சிடர் காட் பிஃபோர் த ப்ராப்ளம் ஸ்டிர்ஸ் அப். உங்கள் பிரச்சனை பெருசாகி உங்கள் உயிர் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் இயேசு அதுக்கு முன்பதாக நிற்பார். ஸ்தேவானை கல் எறிஞ்சி கொலை செய்ய பார்த்தாங்க, உயிர் போகுது. உயிர் போகிறதுக்கு முன்னாடி ஸ்தேவான் சொன்னது என்ன தெரியுமா? அதோ தேவகுமாரன் பிதாவின் வலது பாசத்தில் நிற்கிறதை காண்கிறேன் என்றார். உன் பிரச்சனை உன்னை மேற்கொள்ளாது மகனே, உன்னை ஆட்கொண்டவர் உன்னை மேற்கொள்ளுவார். உன் ஆபத்து உன்னை மேற்கொள்ளாது என் மகளே, மகனே, உன்னை ஆட்கொண்டவர் உன்னை மேற்கொள்வார். கடல், அலெக்சாண்ட்ரியா கப்பல், கவர்மெண்ட்டோட கப்பல், சீசரோட கப்பல். இந்த கப்பல்லாம் உடையுமா? உடையும். பவுல் உடையவரா? உடைய மாட்டார். ஐயா, ஏற்கனவே பவுல் அரஸ்ட்ல இருக்காரு. அரஸ்ட்ல இருந்தானா உடைய மாட்டார். பவுல் கைதியா இருக்காரு, உடையவரா? உடைய மாட்டார். 276 பேரோடு கூட பவுல் பிழைக்கிறார். ஏனென்றால் பவுலை ஆட்கொண்டவர் மற்றவர்களையும் காப்பாற்றுகிறார். உங்களை ஆட்கொண்டவர் உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுவார். உங்களை ஆட்கொண்டவர் உங்கள் பிஸ்னஸை காப்பாற்றுவார். உங்களை ஆட்கொண்டவர் உங்கள் இனஜன பந்துக்களை காப்பாற்றுவார். உங்களை ஆட்கொண்டவர் உங்கள் தலைமுறையை காப்பாற்றுவார். உங்களை ஆட்கொண்டவர் உங்களோடு கூட வேலை செய்கிற மக்களை காப்பாற்றுவார். உங்களை ஆட்கொண்டவர் நீங்கள் நேசிக்கிறவர்களை காப்பாற்றுவார். பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பதாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவருக்கும் தேவன் உனக்கு தயை பண்ணினார் என்றான். உன்னோடு கூட பவுலே 276 பேரையும் கர்த்தர் காப்பாற்றுவார். உங்களில் யாருக்குள்ளே அந்த எண்ணம் இருக்கா, என்னை நம்பினவங்களாம் பாவங்க அப்படின்னு? இன்னைக்கு உங்களை ஜீசஸ் கையில் விட்டிங்கன்னா இயேசு உங்களை ஆட்கொள்வார் என்றால் உங்களை நம்பினவங்களையும் நீங்கள் காப்பாற்றுவீங்க. உங்கள் பெற்றோரை காப்பாற்றுவீங்க, உங்கள் சகோதர சகோதரிகளை காப்பாற்றுவீங்க, உங்கள் சிப்ளிங்ஸை காப்பாற்றுவீங்க, உங்கள் ரிலேட்டிவ்ஸை காப்பாற்றுவீங்க, உங்கள் கசின்ஸை காப்பாற்றுவீங்க, உங்கள் பேரண்ட்ஸோட கசின்ஸை காப்பாற்றுவீங்க, உங்கள் ஊரில் உள்ளவங்களை காப்பாற்றுவீங்க. இயேசு ஆட்கொள்ள அனுமதிப்பீங்களா? அனுமதிப்பீங்களா? எத்தனை பேர் அனுமதிப்பீங்க? அந்த பாடலை பாடி நம்ம கர்த்தர்களை ரெஸ்பாண்ட் பண்ணலாமா? வாங்க, ஆண்டவர் என்னை ஆட்கொள்ளும் என்று சொல்லிக்கொண்டே இந்த பாடலை நாம் பாடுவோம். ஓ
திருச்சபை இயேசுவுக்கு சொந்தம். அறிக்கை பண்ணிட்டே இருங்க திருச்சபை. அமெரிக்கா நீங்க அறிக்கை பண்ணிட்டே இருங்க. Let's give, let's confess, let's confess. I belong to Jesus. To whom I belong? I belong to Jesus. I belong to whom? To whom I belong? La kadala madara kadala boy. Shedeleke delebe delebe delebe. பலருடைய காயங்களை கர்த்தர் ஆற்றிக் கொண்டிருக்கிறார். உங்க மனசு கஷ்டத்தோட இருக்கிறீங்க, தோற்று போன நிலையோட இருக்கிறீங்க. இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க. விடுப்பா, ஜீசஸ் பார்த்துப்பாரு. விடு மகனே, இயேசு பார்த்துக் கொள்வார். உங்களை பார்த்து நீங்க சொல்ல, விடு மனசே விடு, என் மனமே நீ விடு, இயேசு பார்த்துக் கொள்வார். உங்க கலக்கத்தின் மத்தியில் சொல்ல வேண்டும், I belong to Jesus. சொல்லமா, நான் இயேசுக்கு சொந்தம், நான் இயேசுக்கு சொந்தம். கொஞ்ச நேரம் திருப்பி ரிப்பீட் பண்ணாம, நான் இயேசுக்கு சொந்தம். பிள்ளைங்களா சொல்லுங்க, நான் இயேசுக்கு சொந்தம். I belong to Jesus. நான் இயேசுக்கு சொந்தம். சொல்லு மகனே, என் மகளே, நீ சொல்லு. நீ சொல்லுகிற வார்த்தைகள் அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும். நான் இயேசுக்கு சொந்தம், நான் இயேசுக்கு சொந்தம், நான் இயேசுக்கு சொந்தம், நான் இயேசுக்கு சொந்தம், நான் இயேசுக்கு சொந்தம். I belong to Jesus. 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 The Lord whose I am. என்னை ஆட்கொண்டவர். Let's respond to these words. சொன்னது பவுல். அவர் கையிலேருந்து அந்த வேர்டை நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாமா? எத்தனை பேர் காப்பி பேஸ்ட் பண்ணிக்க போறீங்க? அப்படியே எடுத்து நம்ம பிரெயினில் வச்சுங்க. The Lord whose I am. Jesus whose I am. அப்படி போட்டுக்கலாமா? என்னை ஆட்கொண்ட இயேசு. அப்படியே எடுத்து நிச்சயமா அப்படியே சொல்லுங்க. சாத்தானுக்கு முன்னாடி சொல்லுங்க, டேய் சாத்தானே, நான் இயேசுக்கு சொந்தம். சொல்லுங்க, உலகத்தை பார்த்து சொல்லுங்க, நான் இயேசுக்கு சொந்தம். உங்கள் தோல்வியை பார்த்து சொல்லுங்க, தோல்வியை நீ என்னை டேக் ஓவர் பண்ணணும்னு பார்த்தா, I belong to Jesus. வியாதியை பார்த்து சொல்லுங்க, வியாதியை என்னை காலி பண்ணணும்னு பார்த்தா, I belong to Jesus. யூரோக்கிளித்தோனை பார்த்து சொல்லுங்க, யூரோக்கிளித்தோன் என்னை நடுக்கடலில் கூட்டு போய் சாகடிக்க பார்த்தா, I belong to Jesus. என்னை ஆட்கொண்டவர், நான் சேவிக்கிறவர். செகண்ட் பார்ட்டு, என்னை ஆட்கொண்டவரை நான் சேவிப்பேன். I serve you Lord. சொல்லுங்க, நான் ஊழியம் செய்வேன் ஆண்டவரே. ஒப்புக்கொடு மகளே, மகனே ஒப்புக்கொடு, நான் ஊழியம் செய்வேன், உனக்கு ஊழியம் செய்வேன். 4வது மிஷனரி பயணம். 3 மிஷனரி பயணம், 3500 மைல் போயிட்டு வந்தாராம். கடலில் மட்டுமே 3500 மைல் எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாம் உடஞ்சி போகிற கப்பல், அந்த காலத்து கப்பல். 4வது மிஷனரி பயணத்தில் கை கட்டப்பட்டு, கையில் ₹1 கூட இல்லாமல் வயசான தாத்தாவாய் ஒப்பு கொடுக்குறான். என்னை ஆட்கொண்டவருக்கு நான் சேவை செய்வேன் என்று. கர்த்தர் இன்றைக்கு அந்த அர்ப்பணிப்பை எதிர்பார்க்கிறார். என் மகளே, உன் கைகளை விரித்து கர்த்தருக்கு சொல், லார்ட் ஐ வில் சர்வ் யூ. நான் செய்கிறேன்ப்பா, நான் உமக்கு ஊழியம் செய்கிறேன், நான் சிறுவர் ஊழியம் செய்கிறேன். ஒப்புக்கொடு மகளே, நான் கிராம ஊழியம் செய்கிறேன்ப்பா, நான் ஆராதனை ஊழியம் செய்கிறேன். ஆண்டவரே, நான் உமக்கு ஊழியம் செய்கிறேன் அப்பா, நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். I serve you. The Lord to whom I belong, I will serve. The Lord whose I am, the Lord to whom I serve. The Lord whose I am and whom I serve. என்னை ஆட்கொண்ட தேவனுக்கு என்னை அர்ப்பணிக்கிறோம். என்னை ஆட்கொண்ட என் தேவனுக்கு நான் அர்ப்பணம். என்னை ஆட்கொண்ட தேவனுக்கு என்னை அர்ப்பணம். பரமேஸ்வர் जिसका मैं हूँ और जिसकी सेवा करता हूँ. நான் என் தேவனுக்கு சொந்தம், நான் என் தேவனுக்கு சொந்தம், நான் என் தேவனுக்கு சொந்தம், நான் என் தேவனுக்கு சொந்தம், நான் தேவனுக்கு சொந்தம், நான் என் தேவனுக்கு சொந்தம், நான் என் தேவனுக்கு சொந்தம், என் தேவனுக்கு சொந்தம், என் தேவனுக்கு சொந்தம், தேவனுக்கு சொந்தம், நான் என் தேவனுக்கு சொந்தம். கண்களை மூடி சமர்ப்பிக்கலாமா? இன்னைக்கு இந்த சர்வீஸை விட்டு, சண்டே சர்வீஸ் 21st June 2026, let's give ourselves to God. Let's give ourselves to God. I buy into the leadership of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுடைய தலைமைத்துக்கு என்னை விட்டு கொடுக்கிறேன். என்னை ஆட்கொள்ளும். தலைமையில கை வச்சுட்டு சொல்லாமா, என்னை ஆட்கொள்ளும். எல்லாரும் நான் சொல்கிற ப்ரேயர் உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனால் இது பழிச்சிச்சுன்னா உங்களை போல் சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புள் இருக்க மாட்டாங்க. நீங்கள் சொல்கிற ப்ரேயர் சீரியஸாக நடந்துருச்சுன்னா உங்களை போல் சக்ஸஸ்ஃபுல்லாக யாரும் இருக்க மாட்டாங்க. நீங்கள் உங்களுக்கும் பிரயோஜனமாக இருப்பீங்க, திருச்சபைக்கும் பிரயோஜனமாக இருப்பீங்க, இயேசுக்கும் பிரயோஜனமாக இருப்பீங்க.
இயேசுவின் நாமத்தினால பிள்ளைகளை ஆட்கொள்வீராக. பரிசுத்த ஆவியானவரை ஆட்கொள்வீராக. தனிமை வாட்டும் போது ஆட்கொள்வீராக. ஆபத்து வரும்போது ஆட்கொள்வீராக. நான் சொல்ல ஆமென் சொல்லுங்க. வியாதி வரும்போது ஆட்கொள்வீராக. கடன் பிரச்சனை வரும்போது ஆட்கொள்வீராக. டிப்ரெஷன் வரும்போது ஆட்கொள்வீராக. டிஸ்கரேஜ்மெண்ட் வரும்போது ஆட்கொள்வீராக. என் தேவனை ஆபத்துக்கள் சூறாவளி போல் வரும்போது ஆட்கொள்வீராக. யூரோக்களித்தோன் மத்தியிலே ஆட்கொள்வீராக. என் பிள்ளைகளை ஆட்கொள்வீராக. என் குடும்பத்தை ஆட்கொள்வீராக. என்னுடைய பிசினஸை ஆட்கொள்வீராக. ஊழியத்தை ஆட்கொள்வீராக. பலவீனத்தின் மத்தியில் ஆட்கொள்வீராக. சரீரங்களை ஆட்கொள்வீராக. வியாதிகள் அகலத்தக்கதாக ஆட்கொள்வீராக. தாழ்வு மனப்பான்மைகள் அகலத்தக்கதாக ஆட்கொள்வீராக. கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க தீபங்களாய் எழும்பத்தக்கதாக ஆட்கொள்வீராக. ஆட்கொள்ளும் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும். சொல்லுங்க, என்னை ஆட்கொள்ளும், என்னை ஆட்கொள்ளும். மகனே சொல்லு, சின்ன பிள்ளைங்க சொல்லுங்க, பெரியவங்க சொல்லுங்க, ஆண்டவரே என்னை ஆட்கொள்ளும். கர்த்தாவே என்னை ஆட்கொள்ளும். லார்ட் ரூல் ஓவர் மீ. ஆண்டவரே என்னை ஆட்கொள்ளும். ஆண்டவரே என்னை ஆட்கொள்ளும். சொல்லு மகனே, மகளே, நீ சொல்லுவதை கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆண்டவரே என்னை ஆட்கொள்ளும். ஆண்டவரே என்னை ஆட்கொள்ளும். ஆண்டவரே என்னை ஆட்கொள்ளும். நம்ம என் கூட சேர்ந்து அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க. ஆண்டவரே என்னை ஆட்கொள்ளும். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஆண்டவரே என்னை ஆட்கொள்ளும். ஆண்டவரே என்னை ஆட்கொள்ளும். அப்பா என்னை ஆட்கொள்ளும். என் தேவனே என்னை ஆட்கொள்ளும். என் தேவனே என்னை ஆட்கொள்ளும். என் தேவனே என்னை ஆட்கொள்ளும். அப்பா என்னை ஆட்கொள்ளும். என்னை ஆட்கொள்ளும். என்னை ஆட்கொள்ளும். என்னை ஆட்கொள்ளும். என்னை ஆட்கொள்ளும். என்னை அர்ப்பணிக்கிறேன், ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. 7 அல்லேலூயா சொல்லமா. அல்லேலூயா, அல்லேலூயா, சத்தமாக அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சணம் என்னும் தலை சிராவை தலையிலே போட்டுக் கொள்கிறோம். செஸ்டில் நீதி என்னும் மார்க்கவசத்தை மார்பிலே தரித்துக் கொள்கிறோம். இடுப்பில் சத்தியம் என்னும் கச்சையை இழையிலே தரித்துக் கொள்கிறோம். காலில் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களில் தொடுத்துக் கொள்கிறோம். ரைட் ஹேண்ட் ஆவியின் பட்டயமாகிய வேதவசனத்தை கையில் எடுத்துக் கொள்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் விசுவாசம் என்னும் கேடயத்தை கையில் எடுத்துக்கொண்டு பொல்லாங்கானவன் நெய்யும் அக்கினி ஆஸ்தாரங்களை அவித்து போடுகிறோம். சொல்லுமா, இயேசுவின் இரத்த கொட்டைகளை நானும் என் குடும்பத்தாரும் என் சபையாரும் என் நண்பர்களும் என் பிள்ளைகளும் சந்தோஷத்தோடு ஆரோக்கியத்தோடு பாதுகாப்போடு நோய் நொடி இல்லாமல் கடன் இல்லாமல் வாழ்வோம். சாத்தானின் கோட்டைகளை தகர்த்து அநேக கோடி ஆத்துமாக்களை இயேசுக்கென்று சொந்தமாக்குவோம். நாங்கள் எங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்போம். இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. Bless the Lord, oh my soul. Bless the Lord, oh my soul. And all that is within me, bless His holy name. King of kings, forever and ever. Lord of lords, forever and ever. King of kings, forever